இந்த பேனாவையும் பேப்பரையும் குப்பையில கொட்டி நிலத்தை மாசுபடுத்துறதுக்கு பதிலா நம்ம மறுபடியும் எப்படி பயன்படுத்தலாம்னு நாங்க யோசிச்சோம். அந்த விளைவாய் நாங்க எடுத்த ப்ராஜெக்ட் தான் மீள் உருவாக்கம். ஆயின் நோக்கம் கழிவுகளை குறைத்து மறுசுழற்சி செய்த கலைப்பொருட்கள் வழியாக சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். மீள் உருவாக்க முறையில் உருவாக்கிய கற்றல் உபகரணங்கள் மூலம் பள்ளி மாணவர்களின் கல்வி கரும் ஆர்வத்தை அதிகரித்தல். ஆய்வின் முக்கியத்துவம் மீள் உருவாக்கும் முறையில் புதிய பொருட்களை உருவாக்குதல். அரசின் ஸ்வச் பாரத் அபியான் திட்டத்துடன் சேர்ந்து செயல்படுதல். எங்கள் ஆய்வின் பயன்கள் பழைய பொருட்கள் மீண்டும் பயன்படுத்துவதால் நீர், நிலம், காற்று மாசடைவது குறைகிறது. மீள் உருவாக்கம் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகின்றன. இந்தியாவின் வளர்ச்சியில் மீள் உருவாக்கத்தின் பங்கு: சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், வேலைவாய்ப்பு அதிகரித்தல், இதனால் பொருளாதார வளர்ச்சியும் சமூக முன்னேற்றமும் ஏற்படுகிறது. விழிப்புணர்வு அளித்தல். நாங்கள் மீள் உருவாக்கம் செய்த பொருட்களை எம் பள்ளி மாணவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் காண்பித்து கழிவுப் பொருட்களால் சுற்றுச்சூழல் மாசடையாமல் அவற்றை மீள் உருவாக்கம் செய்து பயன்படுத்த விழிப்புணர்வு அளித்தோம். ஆய்வின் முடிவு: கழிவுப் பொருட்களை மறுசுழற்சி செய்வதன் மூலம் வளமான இந்தியாவை உருவாக்குவோம். சிறிய மாற்றங்களால் பெரிய வளர்ச்சியை உருவாக்குவோம். நாங்கள் உருவாக்கிய மீள் உருவாக்க பொருட்கள்: பிளாஸ்டிக் பென் மற்றும் பாட்டில் மூடி இவற்றிலிருந்து உருவாக்கப்பட்ட கற்றல் உபகரணங்கள். முதுகு முள்ளெலும்பு தொடர், தண்டுவட எலும்பு. பள்ளி சத்துணவு கழிவிலிருந்து உருவாக்கிய அறிவியல் ஆய்வகத்திற்கு தேவையான அசிட்டிக் அமிலம். காகித கழிவிலிருந்து உருவாக்கப்பட்ட குப்பை தொட்டி.